ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம போகி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஒருத்தனை போட்டு சம்மடி அடிச்சு கொல்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா போலீஸ்காரரு. அவரு இவங்களை பத்தின எவிடன்ஸ் பல இதை எடுத்து வச்சிருக்காரு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேங் பெண்கள் எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்றோம். அவங்க ஒரு நெட்வொர்க்காவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 பேரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போட்டு எரிச்சிடுறாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க சொந்த ஊர்ல பழகுன ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு எதிராக அவங்க அம்மாவே நிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதாவது அந்த பெண்களை வச்சு பிசினஸ் பண்ற கேங்க. இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கேங்க பிடிச்சாங்களா? அதே மாதிரி நம்ம ஹீரோ ஏன் இவங்களெல்லாம் பழி வாங்குறாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதே மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, அது எக்ஸிபியூஷன்ல நீட்டா பிரசன்ட் பண்ணல. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டுமே ஃபாலோ பண்ண இந்த படத்தை ஓரளவு பார்த்து முடிச்சிடலாம். மத்தபடி யார் கேரக்டருமே பெருசா எடுதல. படத்துல காமெடி போர்ஷன்ஸ்ல எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கிரிஞ்சா தான் இருக்கு. இத்தனைக்கும் மொட்டா ராஜேந்தர் இருக்காரு. அதே மாதிரி இன்னும் சில பேரும் இருக்காங்க. ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சரி, இவங்க சொல்லி வந்திருக்க விஷயத்தையாவது ரொம்ப டெப்தா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ரொம்ப மேலோட்டமா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்க பட்ஜெட்டுக்கு நீட்டான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த டீம். ஸ்கிரீன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எங்கெங்கயோ கொண்டு போய் எடுத்திருக்காங்க. ஒரு நேர்புள்ளியில எடுத்திருந்தாலும் நல்லாவே இருந்து. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட் இல்ல, ஆனா ஒரு ஐட்டம் சாங் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யுது. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம், நீங்க டிசைட் பண்ணிக்கோ. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.